இந்த வருஷம் வசூல வாரி குவிச்ச 15 திரைப்படங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 15 பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சினிமா இன் 2024. எந்தெந்த படம் எந்தெந்த பொசிஷனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டியல் அப்படிங்கிறது அதிக வசூல் பண்ண 15 திரைப்படங்கள் தான். இதில் ரொம்ப நல்ல படம் இது ஏன் வரல, ரொம்ப மோசமான படம் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு போகவே முடியாது. ஏன்னா இது அதிக வசூல் திரைப்படங்கள் டாப் 15 அதுதான் பார்க்க போகிறோம். இதில் பெரிய வெற்றி திரைப்படங்களும் இருக்கும், பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் அந்த 15 பொசிஷனில் இல்லாமையும் இருக்கும். அதே நேரத்தில் மோசமான ஃப்ளாப்பான படங்களும் இந்த 15 லிஸ்ட்லையும் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷனை வச்சு தான் நம்ம இந்த 15 பொசிஷனை எடுத்திருக்கோம். அதில் எந்தெந்த படம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் 15வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து இந்த வருஷம் எல்லாராலையும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு எல்லாராலையும் பெரிய அளவில் ரசிக்கப்பட்டு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான், லப்பர் பந்து. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 42 கோடியே 82 லட்சம், வேர்ல்டு வைடு 47 கோடியே 43 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேரா 24 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம், சரியான ஹிட்டுங்க இந்த படம். அதுவும் இல்லாமல் ஹாட் ஸ்டாரில் வந்ததுக்கப்புறம் பெரிய ஹிட்டாகவும் ஆச்சு இந்த படம். ஸோ இந்த பொசிஷனில் 15வது இடத்த பிடிச்சிருக்கு லப்பர் பந்து. நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். 14வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமுமே பார்ட் 2 அப்படிங்கிறது எங்கேயுமே நம்ம தமிழ் சினிமாவில் ஓடவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் பிரேக் பண்ணிச்சு. இன்னொரு விஷயத்தையும் பிரேக் பண்ணிச்சு. இந்த ஹீரோயின் நடித்தா அந்த படம் விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லின விஷயத்தையும் பிரேக் பண்ணிச்சு. வேற எந்த படமும் கிடையாது, டிமாண்டி காலனி 2 தான். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 23 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 36 கோடியே 53 லட்சம், வேர்ல்டு வைடு 51 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடிக்கு மேலே ஷேரு. ஒரு சூப்பர் ஹிட்டு, அதான் ஹாரர் மூவிலேயே ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படங்கள் பட்டியலில் இந்த படமும் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 14வது இடத்த பிடிச்சிருக்கு டிமாண்டி காலனி 2. ஒரு படம் வெற்றி அடையணும், அது ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கணும், போதை மருந்து கடத்தலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும், ரத்தம் தெறிக்க படம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப எளிமையான ஒரு படமாக இருந்தாலும் போதும், கதை நல்லா இருந்தால் போதும், திரைக்கதை நல்லா இருந்தால் போதும், வெற்றி படமாக அமையுங்கிறதுக்கு உதாரணம் மெய்யழகன். 13வது இடத்த பிடிச்சிருக்கு மெய்யழகன். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. 29 கோடியே 81 லட்சம் இந்த படத்துக்கு தமிழ்நாடு கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 54 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 29 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேரு. ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். 13வது இடத்த பிடிச்சிருக்கு மெய்யழகன். பெரிய பெரிய ஹீரோக்களே பெரிய ஹிட்டு கொடுக்கறதுக்கு தடுமாறிட்டு இருக்கும் போது ஒரு காமெடியனாக இருந்து ஒரே ஒரு படம் ஹீரோவாக நடித்து, 2வது படம் ஹீரோவாக நடித்து, அந்த 2 படமுமே வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டு. அதில் 2வது படம் தான் இந்த படம், வேறு எந்த படமும் கிடையாது, கருடன். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 47 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 61 கோடியே 85 லட்சம், பட்ஜெட் 20 கோடி இந்த படத்துக்கு. ஷேராக வந்தது 34 கோடிக்கு மேலே. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. 12வது இடத்த பிடிச்சிருக்கு கருடன். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு திரைப்படம், ஒரு பெரிய ஸ்டாரு. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. ஆனாலுமே இந்த வசூல் ரீதியாக இந்த படம் வந்து 11வது இடத்த பிடிச்சிருக்கு. கேப்டன் மில்லர். தமிழ்நாட்டில் 44 கோடியே 17 லட்சம், வேர்ல்டு வைடு 76 கோடியே 11 லட்சம், பட்ஜெட் 50 கோடி. தேட்டர்கள் ஷேர் 41 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு பெரிய விலைக்கு போனதுனால இந்த படம் நல்ல ஷேர் எடுத்து கூட ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் கிடைச்சிது. இந்த லிஸ்ட்டில் 11வது இடத்த பிடிச்சிருக்கு கேப்டன் மில்லர். I'm the devil and you will call me. அடுத்ததாக கேப்டன் மில்லர் கூட ரிலீஸ் ஆன அதே அயலான் தான் இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுமே பெருசு, அதே மாதிரியே இந்த படமும் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைஞ்சுது. 80 கோடி பட்ஜெட், 56 கோடியே 55 லட்சம் தமிழ்நாடு கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 81 கோடியே 23 லட்சம், 44 கோடி கிட்ட ஷேர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட சில லட்சங்கள் இந்த படத்துக்கு நஷ்டமாகவும் ஆச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வேட்டிக்கு தான் கிடைச்சிருக்கு. அயலான் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், நாம் அதை காப்பாற்றாம விட்டோம்னா
9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து இந்த படம் பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்தது. பெரிய அளவில் வசூலை வாரி குவிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தான் இருந்தது. ஆனாலுமே இந்த படத்தில் நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஆடியோவாகவே ஒரு படத்துக்கு பிரச்சனை இருந்தது. சப்டைட்டில்லாம் போடுற ஒரு விஷயம்லாம் நடந்தது இந்த படத்துக்கு. ஸோ வேறு எந்த படமும் இல்லை. தங்கலான் தான். இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி, 38 கோடியே 95 லட்சம் தமிழ்நாடு கலெக்ஷன், 82 கோடியே 8 லட்சம் வேர்ல்டு வைடு. ஸோ 44 கோடி கிட்ட தான் ஷேர் வந்தது. ஒரு சரியான ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருச்சு தங்கலான். அதுக்கடுத்ததான் இந்த வருஷம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு அப்படியே அதல பாதாளத்துக்கு இந்த தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு படம் வந்து கையை தூக்கி விட்டுச்சு இந்த தமிழ் சினிமாவை. வேறு எந்த படமும் கிடையாது. சுந்தர் சி அவர்களோட அரண்மனை 4 வேறு லெவல் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 66 கோடியே 32 லட்சம். ஸோ அப்போதைக்கு இருந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராஸ் 2024 இருந்தது. அதை பிரேக் பண்ண படமாக அமைஞ்சுது. வேர்ல்டு வைடு 102 கோடியே 88 லட்சம், 100 கோடி வசூல் திரைப்படமாக அமைஞ்சுது. முதல் 100 crore ஃபார் சுந்தர் சி அப்படின்னே சொல்லலாம். 40 கோடி பட்ஜெட்டு, ஷேர் வந்து 56 கோடிக்கு மேலே வந்தது. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் இந்த படமுமே. ஸோ 8வது இடத்தை பிடிச்சிருக்கு அரண்மனை 4. இது நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். அடுத்ததா இந்த படம் கண்டிப்பாக 2000 கோடி அடிக்கும் அப்படின்னு இந்த படத்தோட ரசிகர்களோ இந்த ஹீரோவோட ஃபேன்ஸோ சொல்லலை, அந்த ப்ரொடியூசரே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வசூல்லாம் இவ்வளோ எடுக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி அந்த படம் அதில் ஒரு 10-20% கூட எடுக்கலை. அப்படிங்கும்போது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிச்சு இந்த படம். ஸோ கங்குவா தான். 32 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 111 கோடியே 3 லட்சம், பட்ஜெட் 350 கோடி. இந்த படம் வந்து பட்ஜெட்டு 60 கோடி கிட்ட தான் ஷேர் வந்தது. டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் டிசாஸ்டர். அடுத்ததா 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஒரு ஹீரோ அவரோட 50வது திரைப்படத்தை அவரே இயக்கி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. வேற எந்த படமும் கிடையாது, ராயன் தான். ஸோ ஒரு அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டில் 80 கோடியே 96 லட்சம், வேர்ல்டு வைடு 159 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 85 கோடி, தேட்டர்கள் ஷேர் 86 கோடியே 35 லட்சம். ஒரு 46 கோடி கிட்ட தேட்டர்கள் ஷேர் போனது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்தது. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான வெற்றி திரைப்படம். அதுவும் இல்லாமல் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி இதுதான். ராயன் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்க ஒரு படமும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். இந்த படம் வராமலே இருந்திருக்கலாம். ரொம்ப வருஷம் இந்த படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை ஆகி மறுபடியும் இந்த படம் வந்தப்போ இந்த படம் வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னா ரசிகர்கள், அந்த ஹீரோவோட ரசிகர்களே வந்து ரொம்ப நொந்து போன ஒரு படம் இந்தியன் 2. தமிழ்நாட்டில் 60 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 169 கோடியே 40 லட்சம், பட்ஜெட் வந்து 250 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு பட்ஜெட்டு. 76 கோடி தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்தது. ஒரு டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் 2. கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. 4வது இடத்தை பிடிச்சிருக்க ஒரு படம், அதாவது இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் ஹிட்டு, அதே நேரத்தில் ஓடிடிலையும் பெரிய ஹிட்டு, குளோபலி ஹிட்டு. அப்புறம் இதை சைனா ரிலீஸ் பண்ணி அங்கேயுமே பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ மகாராஜா தமிழ்நாட்டில் 48 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு இன்க்ளூடு சைனா கலெக்ஷன் 201 கோடி, பட்ஜெட் 30 கோடி, தேட்டர்கள் ஷேர் 57 கோடி 65 லட்சம். இந்த ஷேரில் சைனாவோட ஷேர் இல்லாமல் தான், ஏன்னா அதோட டேர்ம்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் 57 கோடியே 65 லட்சம் ஷேரு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு இந்த படம். லட்சுமி சார் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும்னு எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் தான். ஆமாங்க, வேட்டையன் தான். இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 108 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 264 கோடியே 40 லட்சம், பட்ஜெட் 310 கோடி, ஷேர் 134 கோடியே 48 லட்சம். ஒரு ஃப்ளாப்பான திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு வேட்டையன். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேல இருக்காங்க இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அடுத்த 2 திரைப்படம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பயோபிக்கில் இந்த அளவுக்கு சம்பவம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். அமரன் தமிழ்நாட்டில் 160 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 343 கோடியே 35 லட்சம், பட்ஜெட் 120 கோடி,
தேட்டர்கள் ஷேர் 170 கோடியே 35 லட்சம், கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே 106 கோடி 107 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே வந்தது. அதாவது இந்த ப்ரொடியூசருக்கு பெத்த லாபம் அப்படின்னு சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம உலகநாயகன் தான். உலகநாயகன் சொல்லக்கூடாது சொல்லிட்டாரா, சரி கமல் சார் தான். வெர்டிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு அமரன் திரைப்படம். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. This is the face of the Indian Army. ஸோ ஃபஸ்ட்டு என்ன படம் அப்படிங்கிறத நான் சொல்லும் போதே, அது இல்லைனா இந்த வீடியோ பண்ணும்போதே நிறைய பேர் அணியில் அது இதுன்னு நம்மளை போட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபேக்டை தான் நம்ம பேச முடியும். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 219 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரையும் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது மற்ற இடத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழ்நாட்டில் ஓவர்சீஸில் இன்னும் சில இடங்களில் இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரியே இந்த படம் கேரளாவில் ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சுது. அதே மாதிரியே ஆந்திரா தெலுங்கானாலையுமே இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு வெர்டிக்ட் அப்படிங்கிறது ஹிட்டு தான் கிடைக்கும். ஆனால் இன்னும் சில இடங்களில் இந்த படம் நஷ்டமாக தான் இருக்குது. அதையும் நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். 400 கோடி பட்ஜெட்டு, வேர்ல்டு வைடு 462 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் வந்து 234 கோடி. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த 15 திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10ல் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.